அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தாங்க. அதிமுக தான் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு பெற்றிருந்தது. அது கூட பாஜக இருந்தது. இப்போ இப்படிப்பட்ட கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போடணுமா, நமக்கு துரோகம் செஞ்ச பாஜகவுக்கு நீங்கள் ஓட்டு போடணுமான்னு கேட்குற அந்த ஒரு க கடமை வந்து இவங்களுக்கு இருக்கு, திமுகவுக்கு இருந்தது. அதனால தான் அவங்க பாஜகவை எடுத்தாங்க. ஆக்சுவலாக கவர்னர் மூலமாக பிரச்சனைகள் பண்ணுறது, மொழி போன்ற விஷயங்கள், நம்மளோட பழமை போன்ற விஷயங்கள், அதெல்லாம் கேள்வி கேட்கறது, நிறைய விஷயங்கள், நிதி கொடுக்காது இருக்கிறது, எவ்வளோ விஷயங்கள். அதெல்லாம் வந்து நீங்கள் அதிமுக பாஜக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்த பாஜக அதிமுகவோட சேர்ந்து களத்தில் வரும்போது அவங்க வந்து பாஜக செஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரியான பாஜகவோட அதிமுக சேர்ந்துருக்கு, அதுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களா, அந்த ஆங்கிளில் தான் அவங்க போகிறாங்க. ஆக்சுவலாக அது அதிமுகவை முதன்மைப்படுத்தின ஒரு பிரச்சாரமாக இருக்கே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேகாவை முதன்மைப்படுத்தின ஒரு பிரச்சாரம் இல்லை. அதனால் தாவேகாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்டராக இருக்கார், அவருக்கு அந்த கூட்டம் ஓட்டாகுமா, ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களான்னா ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்க. ரசிகர்களை தாண்டி யார் ஓட்டு போட்டாங்கன்னா, இந்த அப்பா பேரன் சொல்லி தாத்தா போட்டார், பையன் சொல்லி அப்பா போட்டார், அது மட்டும் இல்லை. திமுக வேண்டாம்ப்பா, திமுக ஆட்சி 5 வருஷம் போகிறோம், இன்னொரு 5 வருஷம் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சவங்களும் அதிமுகவுக்கு போடாத திமுகவுக்கு போட்டாங்க. அதனால் வந்து இந்த ஷிஃப்ட்டை வந்து திமுக எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அவங்க எனக்கு ஸ்டாலின்கிட்ட வந்து உண்மையான விஷயங்களை யாரும் சொன்ன மாதிரி தெரியல. போல மேலோட்டமாக அவர் பார்த்து அவர்கிட்ட எல்லாம் நல்லபடி இருக்குது, நம்ம தான் வின் பண்ணுவோம், ஸ்டாலின் முக்கியமான ஆள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் தேர்தலுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி முக்கியமான ஆள்கிட்ட சொல்கிறேன். சார், சென்னையில் நீங்கள் ஒரு 10 தொகுதி தோற்றுறீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். 10 தொகுதி நீங்கள் தோக்குற மாதிரி இருக்குது சார், நானே எதிர்பார்க்கல, பல இடங்களில் பார்க்கும்போது 10 தொகுதி நீங்கள் தோற்றுருவீங்க. அதான் யார் சார் சொன்னது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னாங்க. இல்லை சார், கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள், தொகுதி பேரெல்லாம் சொன்னேன், இந்த தொகுதியெல்லாம் பாருங்கள் சார் கொஞ்சம். சார் என்ன சார் இதெல்லாம் லட்டு மாதிரி கேக்கு மாதிரி நாங்கள் வருவோம் சார் அந்த இடத்துலலாம் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் பாருங்கள், அந்த தொகுதி எல்லாமே தோற்றுது ஆக்சுவலாக. அப்போ இந்த உண்மையை வந்து நான் சொல்கிறேன், இந்த உண்மையை வந்து அவங்க இன்டெலிஜென்ஸ் சொல்ல மாட்டானா? ஏன் எல்லாருமே வந்து ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் ஒழுங்காக உண்மையை சொன்னாங்களா?